நேற்றைய தினம் தமிழகத்தில் நடந்த ஒரு 2 சம்பவம் வந்து அரசியல் வட்டாரங்களிலும் சரி, பத்திரிகை ஊடகத்துறையிலும் சரி நல்ல பயங்கரமாக வைரலாக பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் சம்பவம் என்னன்னு பார்த்தோம்னா, நாம் தமிழர் கட்சியில் உள்ள முக்கிய பொறுப்பாளர்கள் ஒரு 7 நபர்களின் வீட்டில் வந்து NIA நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தேசிய புலனாய்வுத்துறை வந்து ரைடு விட்டுருக்காங்க ஒரு 7 நாம் தமிழர் கட்சி முக்கிய நிர்வாகிகள் வீட்டில். அது அண்ணன் சாட்டை துரைமுருகன், அண்ணன் இசை மதிவாணன், மேலும் தென்னகம் விஷ்ணு அப்படின்னு சொல்லி இடும்பவனம் கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 நபர்களின் வீட்டில் வந்து ரைடு. என்ன அப்படி ரைடுன்னு பார்த்தோம்னா, பெரும்பாலும் வந்து அரசியலில் வந்து நல்ல சம்பாத்தியம் பண்ணி அரசியலாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, நல்ல சம்பாத்தியம் கொழுக்க சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கிறவனுக்கு திடீர்னு ரைடு விடுவாங்க. இப்போ தொடர்ச்சியாக திமுகவில் கூட பல அமைச்சர்மார்கள் எம்எல்ஏமார்கள் வீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக வந்து பயங்கரமாக ரைடு ஆகி ஒருத்தர் உள்ளேயும் இருக்கார். அது எல்லாருக்குமே தெரியும். அவர் அமைச்சராக இருந்தார். அவர் அமைச்சர் பொறுப்பு காலியாகி இப்போ வந்து பாவம் அப்புறம் அணியாக உள்ளே இருக்கார். இதெல்லாம் இருந்துட்டு போட்டுங்க. இப்படி இருக்கக்கூடிய சம்பவத்தில் வந்து இப்போதைக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு மக்கள் பிரதிநிதிகளாக இல்லாத அந்த ஒரு நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீட்டில் ஏன் ரைடுனா, இது வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக ஒரு அச்சுறுத்தும் வகையில். ஏன்னா எல்லாருமே இளைஞர்கள், கொஞ்சம் ஏதாவது விட்டோம்னா பதறிடுவாங்க, பயப்படுவாங்கன்னு நினச்சி, ஏன்னா நிறைய பேர் சொல்கிறதும் அதுதான், அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக தான் இந்த மாதிரி ரைடு எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி. ஆனால் இருந்தாலும் சொல்லி அந்த முக்கிய நிர்வாகிகள் 7 பேரும் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, ரைடு முடிஞ்ச கொஞ்ச நேரத்தில் அவங்க வந்து பத்திரிகை துறைகளுக்கு ஊடகத்துறைகளுக்கு வந்து பேட்டி அளிக்கும் போது, எங்கள் மடியில் கணம் இல்லை, வழியில் பயம் இல்லைன்ட்டாங்க. ஐயோ அம்மானு கத்தி கூப்பாடெலாம் போடலாங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ 4-5 மாதமாக நடந்த ரயிலில் எல்லாம் தெரிச்சு ஓடிட்டாங்க. அது வந்து மாற்றுக் கட்சியினர் எல்லாருமே அப்படி இருந்தாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் வந்து ஒழுக்கமாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால வந்து எந்த ஒன்றும் கிடையாது. வந்தாங்க, பார்த்தாங்க, அங்கிட்டு இங்கிட்டு சுரண்டி எடுத்தாங்க, ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா ஒன்றும் கிடைக்கல. நன்றி வணக்கம்ட்டு அவங்களே கிளம்பிட்டாங்க. எண்ணெய் அதிகாரிகளை வந்து அப்படியே கிளம்பிட்டாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது வந்து யாருக்கு வளர்ச்சின்னா, கட்டாயம் நாம் தமிழர் கட்சிக்கு தான் வளர்ச்சி. பெரும்பாலான மக்களுக்கு கொண்டு போய் நாம் தமிழர் கட்சியை கொண்டு போய் சேர்த்தது வந்து இந்த எண்ணெய் அதிகாரிகளுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி. இது அரசியல் பழிவாங்கும் காழ்ப்புணர்ச்சியாக இருக்கட்டும், என்னவா வேணாலும் இருந்தாலும் வளர்ச்சி வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தாங்க. மேலும் 2வது கட்டமாக வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அண்ணன் விஜய் அவர்கள் வந்து விஜய் மக்கள் இயக்கத்தை வந்து கட்சியாக மாற்றிருக்காரு. யார்? அண்ணன் நடிகர் விஜய் அவர்கள் வந்து கட்சியாக மாற்றிருக்காரு. நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம். அண்ணன் விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்தா அவருக்கு வாழ்த்து தெரிவித்து, அவர் தமிழ் தேசிய கட்சி ஆரம்பித்தா ரொம்ப நல்லா இருக்கும்னோ, அவர் உண்மையிலே தமிழ் தேசிய கட்சியாக என்னங்கிறது அவருக்கு தான் தெரியும். ஆனால் தமிழில் கட்சி பெயர் வச்சிருக்காரு. அது வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. அண்ணன் விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்தது வந்து யாருக்கு பெரும் பாதிப்பை பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னா, ஏற்கனவே ஆளை துடிக்கிற அனைத்து கட்சிகளுக்குமே கொஞ்சம் பயம், அச்சம்தான். நல்லா பார்த்தோம்னா இப்போ திமுகவுக்கு பயங்கரமான அச்சமாக இருக்கும், பயமாக இருக்கும். எப்படியாவது தமிழகத்தை ஆண்டணும்னு சொல்லி வெளியில் இருக்க பாஜகவுக்கு பயம் இருக்கும். அதிமுக என்னடா வர முடியாத, இப்படி திருப்பி அடித்தா என்னடா செய்ய, எப்படியாவது அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் எப்படியாவது ஒரு 10-15 MP சீட்டையாவது பிடிச்சிடணும். போன வட்டம் எல்லாமே திமுக பிடிச்சது, இந்த வட்டம் நம்ம என்னத்தையாவது பிடிச்சிடலாம். திமுக மேலே மக்கள் அதிருப்தியில் கோவத்தில் இருக்காங்க, கட்டாயம் வந்துடலான்னு மனப்பால் குடிச்சிட்டு இருக்கும்போது அண்ணன் விஜய் வந்து திடீர்னு இப்படி செஞ்சது அவங்களுக்கு ரொம்ப அச்சத்தை கட்டாயம் ஏற்படுத்தியிருக்கும். மேலும் வந்து குறிப்பாக அடுத்து ஏகப்பட்ட கட்சிகள் இருக்குது. அடுத்து தமிழகத்தில் வந்து 3வது பெரிய கட்சின்னு சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு இது பாதிப்பான்னு கேட்டோம்னா இல்லைன்னு தாங்க சொல்லணும். பாதிப்பு வந்து இருந்தாலும் அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி வந்து முக்கியமாக யாருக்கு பாதித்தாலும் நாம் தமிழர் கட்சிக்கு பாதிக்க வாய்ப்பு இல்லைங்கிறது வந்து என்னுடைய கருத்து. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் தமிழர் கட்சியில் வந்து இணைஞ்ச எல்லாருமே அரசியல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து தான் இணைஞ்சிருக்கான். தெரியலைன்னா அவன் அதிமுகவுக்கு போயிருப்பானே, பணத்துக்கோ துட்டுக்கோ பாட்டிலுக்கோ எதுக்கோ ஒன்றுக்கு ஆசைப்பட்டுருந்து அவன் திராவிட கட்சிகளுக்கு போயிருப்பான். ஆனால் திராவிட கட்சிகளை விட்டுட்டு தமிழ் தேசிய கட்சிக்கு வராம்னா அவன் அரசியலை உணர்ந்துட்டு வந்திருக்கிறதுனால தான் நாம் தமிழர் கட்சியில் வந்து அவன் இருக்கிறான். மேலும் அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் என்னதான் நடக்குங்கிறத பார்ப்போம். ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம்னா, எந்த ஒரு புகழ் வெளிச்சத்திலையும் இல்லாத அண்ணன் சீமான் அவர்களுக்கு பின்னாடி இத்தனை லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து பின்தொடர்ந்து அவரை வந்து பின்பற்றி போய் கொண்டிருப்பது வந்து காரணம் ஒன்று தான். அரசியல்லாம் என்னங்கிற ஒரு பாடத்தை தான் எடுத்தார் சீமான். அதனால் இவர் சரியாக வருவார் நம்பி தான் பின்னாடி இருக்கிறாங்க. கட்டாயம் மாற்றம் வரும் அப்படின்னு எல்லா இளைஞர்களுமே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வேலையில் வந்து அண்ணன் சீமான் அறிக்கையை அப்படியே வந்து அண்ணன் விஜய் அவர்கள், அதாவது அண்ணன் சீமானின் அறிக்கை கொள்கைகளை வந்து அப்படியே அண்ணன் விஜய் அவர்கள் வந்து காப்பி அடிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோங்க இந்த தமிழக அரசியலில் வந்து அண்ணன் சீமானை வந்து எதுலேயுமே புறக்கணிக்க முடியாது. எப்படினாலும் அண்ணன் சீமான் பேரை உச்சரித்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவர் வந்துட்டாருங்க. இது யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்தினாலும் நாம் தமிழர் கட்சி கட்டாயம் பாதிப்பை ஏற்படுத்தாதுங்கிறது என்னுடைய கருத்து.